Modern AI technology யூஸ் பண்ணி lots of YouTubers lakhs of money earn பண்ணிட்டு இருக்காங்க YouTuber யூஸ் பண்ணி. So இந்த AI யூஸ் பண்ணி எப்படி நாங்க YouTubeல இருந்து money earn பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். So இந்த tutorialல நான் வந்து 4 செக்ஷனா டிவைட் பண்ணியிருக்கேன். First one is selecting a niche, and the second one is creating a channel name, and the third main one is creating a video, and the last one is posting a video. ஸோ நாங்கள் வந்து ரியல் மணி மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரியல் மணி மேக் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிறது ChatGPT. அண்ட் ChatGPTயோட வந்து எக்ஸ்ட்ராவாக 3 AI டூல்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த 3 AI டூல்ஸையும் யூஸ் பண்ணி நாங்கள் வீடியோஸை வந்து ஈஸியாக மேக் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு வந்து எந்த விதமான எடிட்டிங் ஸ்கில்ஸ் தேவையில்லை, நாலேஜ் தேவையில்லை, லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் தேவையில்லை. நாங்கள் ஃப்ரீயாக வந்து ஏஐயை யூஸ் பண்ணி வீடியோஸை மேக் பண்ணி அந்த வீடியோஸை வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணி யூடியூப்ல இருந்து மணி earn பண்ண போகிறோம். So this is the very easiest method to earn money from YouTube. So without any further delay, let's get into the video. Selecting a niche. So இந்த niches ideas வந்து நாங்கள் ChatGPT இருந்து prompt பண்ணி எடுக்கலாம். ஸோ ப்ரொம்ப்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டைப் ஆஃப் கண்டென்ட் ஐடியாஸ் வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. பட் இதில் வந்து நாங்கள் அனிமேஷன் வீடியோ க்ரியேட் பண்ணக்கூடிய ஒன்றை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன், ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ரிஸ். ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ரி சேனலுக்கான ஒரு நேமை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஸோ அதையும் வந்து ChatGPTயில் கேட்கலாம். ஸோ கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா நிறைய நேம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதில் நான் சூஸ் பண்ணுறது பஸ்லிங் பாஸ்ட். ஓகே, இப்போ நாங்கள் மெயின் மேட்டருக்கு போகலாம், கிரியேட்டிங் வீடியோ. In the vast expanse of the Atlantic Ocean lies a region known as the Bermuda Triangle, an area notorious for its mysterious disappearances of ships and aircraft. Our story begins with the vanishing of Flight 19, a group of 5 U.S. Navy torpedo bombers on December 5th, 1945. So இது மாதிரி அனிமேஷன் வீடியோஸ் தான் நாங்கள் கிரியேட் பண்ணி lots of money வந்து earn பண்ண போகிறோம் யூடியூப்ல இருந்து. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் வந்து கண்டென்ட் ஐடியாவை வந்து எடுக்கலாம். ஹிஸ்டாரிக்கல் மிஸ்ட்ரியஸ் பிளேசஸ் இந்த வேர்ல்டுண்டு நான் அதையும் வந்து ChatGPT-யை வந்து ப்ராம்ப்ட் பண்ணியிருக்கேன். நிறைய மிஸ்ட்ரியஸ் பிளேசஸ் வந்து இருக்குது இந்த வேர்ல்டில். பட் அதுலேயும் வந்து நான் சூஸ் பண்ணுறது த பெர்முடா ட்ரையாங்கிள். ஸோ அது இந்த ஸ்டோரியையும் வந்து நாங்கள் ChatGPT-லே வந்து ஈஸியாக ப்ராம்ப்ட் பண்ணலாம். ஸோ ப்ராம்ப்ட் பண்ண உடனே அது சாப்டராக வந்து அந்த ஸ்டோரியை வந்து ஜென்ரேட் பண்ணி தந்திருக்காங்களுக்கு. ஸோ இப்போ நாங்கள் பண்ண வேண்டியது இந்த ஸ்டோரிக்கான வாய்ஸ் ஓவரை வந்து கிரியேட் பண்ணணும். இந்த வாய்ஸ் ஓவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற சைட் ElevenLabs.io. இந்த வெப்சைட்டில் மெயில் ஐடியை கொடுத்து நாங்கள் லாகின் பண்ணிட்டால் எங்களால் அன்லிமிட்டட் ஆஃப் வாய்ஸ் ஓவர்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கொள்ள முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ஸ் டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களோட ஸ்டோரி டைப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வாய்ஸ் ஓவரை வந்து நாங்கள் இந்த வாய்ஸ் மூலம் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்த முக்கியமான விடயம் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸில் நாங்கள் டைப் பண்ண போகிற டெக்ஸ்ட் தான் எங்களுக்கு வாய்ஸ் ஓவராக வந்து ஜென்ரேட் ஆக போகுது. ஸோ அதுக்கு நாங்கள் ChatGPT-ல ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ண அந்த ஸ்டோரியை வந்து இப்போ காப்பி பண்ணி கொள்ளலாம். ஸோ நான் சாம்பிளுக்காக ஒரு சின்ன பேராகிராஃபை மட்டும் காப்பி பண்ணி கொள்கிறேன். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு கீழே உள்ள ஜென்ரேட் பட்டனை கொடுத்தால் In the vast expanse of the Atlantic Ocean lies a region known as the Bermuda Triangle, an area notorious for its mysterious disappearances of ships and இது மாதிரி ப்ளே ஆகும். ஸோ ப்ளே ஆகி முடிய இந்த வாய்ஸ் உங்களுக்கு ஓகேயா இருந்தால் கீழே உள்ள டவுன்லோட் பட்டன் கொடுத்து நீங்கள் இந்த இதை வந்து MP3-யாக டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான இமேஜஸை வந்து நாங்கள் ஜெனரேட் பண்ணலாம். ஸோ இந்த இமேஜஸை ஜெனரேட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் டிஸ்கார்ட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ப்ளூ விலோ என்ற சர்வரை யூஸ் பண்ணி தான் நாங்கள் எங்களுக்கு தேவையான இமேஜஸை வந்து ஜெனரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணி இதுக்குள்ள வந்து மெயில் ஐடியை கொடுத்து உங்களுக்கான அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி கொள்ளுங்கள். தென் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இன்வைட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்செப்ட் இன்வைட்டை கொடுத்தீங்கன்னால் உங்களால் வந்து ப்ளூ விலோ சர்வருக்கு உள்ளே வந்து கொள்ள முடியும். தென் இதில் வந்து வெரிஃபை என்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணால் உங்களோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிடும். தென் கீழே உள்ள இந்த ப்ளூ கலர் அரோ கீயை வந்து ப்ரெஸ் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளூ விலோக்கில் என்டர் ஆகிடலாம். ஓகே, இப்போ நாங்கள் ChatGPT-ல ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ண அந்த ஸ்டோரியை வந்து பேராகிராஃபை வந்து காப்பி பண்ணலாம். அப்போ தான் பெட்டரான ஒரு ஸ்டோரியை வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த ப்ளூ விலோ சர்வரில் இமேஜ் ஒன்றை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட் /imagine prompt அடிச்சு அதுக்கு பேருந்து எங்களுக்கு தேவையான அந்த டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணினால் அது ஆட்டோமேட்டிக்காகவே இமேஜாக வந்து ஜென்ரேட் ஆகும். பட் இங்கு தான் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. நாங்கள் நார்மலாக ஜென்ரேட் பண்ணுற எல்லா இமேஜஸும் 1:1 என்ற சைஸில் வந்து ஜெனரேட் ஆகும். பட் அதை வச்சு நாங்கள் ஈஸியாக வீடியோ எடிட்டிங் செய்து கொள்ள முடியாது. அதனால தான் இந்த 3:2 சைஸில் வந்து நாங்கள் இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன கீவேர்ட் யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். அது என்ன கீவேர்ட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டுக்கு பின்னால் -AR 3:2 அன்னு கொடுத்துட்டு நீங்கள் அந்த சென்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா 3:2 சைஸில் வந்து உங்களால் இமேஜஸை ஜென்ரேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்போ நான் வந்து ப்ராம்ப்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இமேஜ் ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு 2-3 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெனரேட் ஆகிட்டுது. பட் இதில் ஒரு ப்ராப்ளம்,
4 இமேஜும் வந்து ஒன்றாவே இருக்குது. ஸோ இதில் எப்படி இந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணுறதுன்ற ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. கீழே உள்ள U1ன்றது ஃபர்ஸ்ட் இமேஜ், U2ன்றது செகண்ட் இமேஜ், U3ன்றது 3, U4ன்றது ஃபோர்த் இமேஜ், அண்ட் V1, V2, V3ன்றது வந்து அந்த இமேஜஸுக்களான வேரியேஷன்ஸ். ஸோ இப்போ நான் வந்து சூஸ் பண்ண போகிறது இந்த செகண்ட் இமேஜ். ஸோ ஜஸ்ட் அந்த U2ன்றதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து பிக் ஸ்க்ரீனில் வந்து ஜெனரேட் ஆகிடுது. ஸோ இப்போ நாங்கள் இதை டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ஸோ ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள 3 டாட்ஸை கிளிக் பண்ணி கீழே சேவ்ன்ற பட்டனை வந்து கொடுத்தால் உங்களுடைய கேலரியில் வந்து அந்த இமேஜ் சேவ் ஆகிடும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா இமேஜஸையும் வந்து ஜென்ரேட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, இப்போ நாங்கள் வீடியோ எடிட்டிங் மெயின் மெத்தடுக்கு போகலாம். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற வீடியோ எடிட்டர் CapCut வீடியோ எடிட்டர். இது ஒரு ஃப்ரீ வீடியோ எடிட்டர் தான். ஏன் இந்த வீடியோ எடிட்டர் நான் யூஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் நார்மலாக ஜென்ரேட் பண்ணுற இமேஜஸ் எல்லாமே வந்து வெறும் இமேஜஸாக தான் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகியிருக்கும். பட் அதுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான அனிமேஷனை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன்லாம் ஒரு AI கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனாக இருக்குது. ஓகே, நியூ ப்ராஜெக்டை கொடுத்து உள்ளே போகலாம். இதில் எங்களுக்கு தேவையான எல்லா இமேஜஸையும் வந்து ஃபஸ்ட்டாக செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணினா பேருந்து இதில் நாங்கள் ஃபஸ்ட்டாக செய்ய வேண்டியது அனிமேஷன் ஆட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் அந்த கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள ஸ்டைலை கிளிக் பண்ணினால் இதில் நிறைய விதமான ஸ்டைல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இதில் நாங்கள் சூஸ் பண்ண போகிறது 3D Zoom அண்ட் 3D Zoom Pro. இந்த 2 எஃபெக்ட் தான் எங்களுக்கு ரியலிஸ்டிக்கான அனிமேஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ண போகுது நார்மல் இமேஜஸுக்கு. ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா இமேஜஸுக்குமே வந்து இதில் 2ல் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக அந்த ஆப்ஷனாக இருக்குமோ அதை வந்து கொடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா இமேஜஸுக்குமே வந்து தேவையான அந்த ஸ்டைல்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேன். அண்ட் அடுத்தது முக்கியமானது ட்ரான்சிஷன். ஸோ உங்களோட 2 கிளிப்புக்கு இடையிலான ட்ரான்சிஷன் வந்து எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ உங்களோட கிளிப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ட்ரான்சிஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளணும். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி ட்ரான்சிஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன், பெஸ்ட்டான ட்ரான்சிஷன். ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம் எங்களோட வாய்ஸ் ஓவர் வந்து நாங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் கீழே உள்ள சவுண்டுக்குள்ளே போய் ஃபைலை கிளிக் பண்ணி ஃப்ரம் டிவைஸை கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற அந்த AI வாய்ஸ் ஓவரை வந்து செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ 2 வாய்ஸ் ஓவர் வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டை வந்து இப்போ செலக்ட் பண்ணி கொள்கிறேன். தென் இப்போ வந்து நாங்கள் என்னுடைய 2வது வாய்ஸ் ஓவரையும் வந்து நாங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ திரும்ப வந்து சவுண்டுக்குள்ளே ஃபைலுக்குள்ளே போய் ஃப்ரம் டிவைஸில் என்னுடைய 2வது வாய்ஸ் ஓவரையும் வந்து நான் ஆட் பண்ணி கொள்கிறேன். ஸோ இப்போ வந்து 2மே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிட்டு. ஸோ இப்போ நாங்கள் பண்ண வேண்டியது இதில் தேவை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த கேப்ஸை வந்து நாங்கள் டிலீட் பண்ணணும். ஸோ சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து அந்த கேப்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் அடுத்த விஷயம் இதில் இருக்கக்கூடிய இந்த கிளிப்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுடைய வாய்ஸ் ஓவருக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வீடியோவை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டோம். இனி அந்த வீடியோவை நாங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ யூடியூப்பில் வந்து ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் மேலே உள்ள உங்களுடைய ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி யோ சேனலுக்குலாம் போய்க்கொள்ளுங்க. இந்த யோ சேனலில் உங்களுடைய சேனல் நேமை வந்து கொடுத்து கொள்ளலாம். தென் சேவ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரையும் செட் பண்ணிவிட்டு கீழே உள்ள க்ரியேட் சேனல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடும். தென் நாங்கள் இப்போ திரும்ப யூடியூபுக்குள்ளே போய் நார்மலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி அப்லோட வீடியோவை கிளிக் பண்ணி இதில் வந்து உங்களுடைய வீடியோவை வந்து செலக்ட் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டெக்ஸ்ட் எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வீடியோஸ் வந்து போஸ்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ இது மாதிரி நிறைய விதமான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் வந்து என்னுடைய சேனலில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருந்தா அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்தா don't forget to subscribe me and subscribe my channel for more technical and AI videos. So thank you for watching. See you on my next video.